இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வெஹிக்கிள் கியா செல்டாஸ் ஹெச்டிகே ஆப்ஷனல் பெட்ரோல் மேனுவல். கிரெட்டா என்னதான் அந்த 4.3 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு டாப் டாகாக இருந்தாலும் அவங்களோட சிஸ்டர் கன்சர்ன் கியா அவங்களோட அந்த சேம் பிளாட்ஃபார்மில் செல்டாஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவலன்ட் சக்ஸஸை வந்து எடுத்திருந்தாங்க மார்க்கெட்டில். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வண்டியோட லுக்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் அவங்க அந்த பேக்கேஜில் கொடுத்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து மக்களை எவ்வளோத்துக்கு எவ்வளோ சூப்பராக வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து கியா செல்டாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். டீசல் வேரியண்ட்டில் வந்து அந்த பேசிக் அடுத்த மாடல் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம், டீசல் மேனுவல். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 16.2 lakhs ஆன் ரோடில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் இந்த வண்டியை வந்து வாங்கியிருந்தாங்க, பெட்ரோல் மேனுவல் மாடல். ஸோ இதில் வந்து அந்த வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக வந்து என்னென்ன சூப்பரான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வந்து ஒரு ஃபுல்லி லோடட் கார் அப்படின்ட்டு தான் வந்து நான் இதை சொல்லுவேன். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இது ஒரு நல்ல வேல்யூ பையாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். மற்றபடி எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில்ஸ் நம்ம பொதுவாக ரிவ்யூஸில் கவர் பண்ணோம். பட் இந்த வீடியோவில் நம்ம அது எதுவுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறதில்ல. அதை நீங்கள் எக்ஸிஸ்டிங் அந்த கியா செல்டாஸ் டீசலோட டீட்டெயிலான ரிவ்யூவில் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதையுமே பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போ இந்த கியா செல்டாஸ் ஹெச்டிகே ஆப்ஷனலில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஒரு பிளாக் கலரில் வந்து சூப்பர் ஹாட்டாக வந்து வண்டி இருக்குது. அந்த வண்டியோட லுக்ஸுக்கு ஏற்ற மாதிரி, மீன்ஸ் அந்த பாடி ஷேப்புக்கு ரொம்பவே வந்து எலகெண்டாக அந்த பிளாக் கலர் வந்து செட் ஆகுது. ரொம்பவே ஹாட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்தவரை அவங்களோட சிக்னேச்சரான அந்த ஒரு டைகர் நோஸ் கிரில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டில் ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி டிஆர்எல் அந்த போர்ஷனுக்கு ஜஸ்ட் மேலே வந்து வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கீழே வந்து ஒரு சின்ன ஒரு ஷேப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்ப் ஹவுசிங் மாதிரி வரக்கூடிய இடத்துல. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஏர் வெண்ட் தான். ப்ளஸ் இதில் வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் கூட வந்து இந்த வேரியண்ட்லேயே வந்து வருது. இதில் வந்து ஒரு நர்ல்டு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்னேச்சரான அவங்களோட டிசைன், டிப்பிக்கலான டிசைன் தான். லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரில் வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு அலாய் வீலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கன்மெட்டல் கிரே மாதிரியான ஒரு கலரில் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 205/65 16 inch வரக்கூடிய அலாய் வீல்ஸுமே வந்து வருது. குட்டியரோட டயர் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வருது, டீசெண்டாகவே இருக்குது. மற்றபடி இன்டீரியரில் வரக்கூடிய அந்த பேக்கேஜிங், நாய்ஸ் இன்சுலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. லோவர் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்து அப்படியே அந்த ஒரு எஸ்யூவி அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த லோவர் போர்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த கிளாசி மெட்டீரியல் கொடுத்துருந்தா இன்னும் ப்ரீமியமாக இருந்திருக்கும். பட் என்னென்னா இது அந்த போர்ஷனுக்கு நமக்கு இன்னுமே அந்த டர்ட் எல்லாமே வந்து ஈஸியாக பட்டா கூட ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே வந்து வருது. மற்றபடி ஓஆர்விஎம்மில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸுமே வந்து வருது. டீசெண்டான உங்களுக்கு விண்டோ ஏரியாவுமே வந்து வருது. உங்களுக்கு டாப்பை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில் மாதிரி தான் வந்து தெரியுது. ப்ளஸ் இதில் வந்து பேனராமிக் சன் ரூஃப்மே வந்து வந்துடுது. ப்ளஸ் ஷார்க் ஃபின் ஆண்டனா அதுவுமே வந்து நீட்டாக வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு லிப் ஸ்பாயிலர் மாதிரி வச்சு அதிலே வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் வருது. இந்த வேரியண்ட்டில் ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் டீஃபாகர் ப்ளஸ் வந்து வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ரியர் லைட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஹெட்லாம்ப் ஆன் பண்ணும்போது அந்த கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப் ஃபுல்லாகவே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ப்ளஸ் நம்ம பிரேக் பெடல் பண்ணும்போது இந்த யூனிட், இந்த லோவர் போர்ஷனில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் பல்பு தான் உள்ள கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதில் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஒரு கிளாஸோட இதில் தான் வந்து ஒரு எல்இடி மாதிரி வந்து ஒரு லுக்குமே வந்து கொடுக்குது. ரியர் டிசைனுமே வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். இது லோவர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட் பிளேட்டுமே வந்து வருது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து வருது. பூட் ஸ்பேஸ் பற்றியுமே வந்து பார்ப்போம். பூட் ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான பூட் வருது. இதில் அந்த பார்சல் ஷெல்ஃப் மட்டும் வந்து அவங்க கொடுக்கல. ப்ளஸ் வந்து சீட்டுமே வந்து 60/40 ஸ்ப்ளிட்டு கிடையாது. நார்மலான அந்த ஒரு ஃபுல்லி ஃப்ளாட் ஃபோல்டிங். ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் டைப் லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அப்படியே புல் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீட்டை வந்து ஃப்ரண்டில் ஃபுல்லாகவே வந்து அப்படி ஃபோல்டு பண்ணி லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு 5 பேர் போகிற ட்ரிப்பில் வந்து டீசெண்டான லக்கேஜ் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் சின்னதாக பார்சல் ஏதாவது ஹூக் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் தான் வந்து உங்களுக்கு ஸ்பேர் டயருமே வந்து உங்களுக்கு வருது. ஸோ ஓவரால் வண்டியோட லுக்ஸ் ப்ளஸ் வந்து அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி விஷயத்தில் எந்த விதத்துலையுமே வந்து
பல்கியாக வந்து குறைய வைக்கல. ரொம்பவே ப்ராக்டிக்கலான ப்ளஸ் வந்து ஒரு ஹாட்டான லுக்ஸ் இருக்கக்கூடிய கார் தான். இப்போ இந்த செல்டாஸோட இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ராப்டு தான் இருக்குது. பட் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து தம்பு ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கட் அவுட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வருது. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ஆடியோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரவுண்ட் ஸ்டியரிங் தான். இதில் வந்து கீழே ஒரு சில்வர் ஃபினிஷில் வந்து ஒரு சின்ன என்கிரேவுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓவரால் கேபின் ஆம்பியன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு மிட் வேரியன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து சுத்தமாக கொடுக்காத அளவுக்கு நீட்டாகவே வந்து உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து வருது. உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் ப்ளஸ் ரைட் சைடில் டாக்கோமீட்டர், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்க முடியும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமே வந்து ஸ்டியரிங்லேயே வந்து உங்களுக்கு பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரையிலுமே வந்து ஒரு 8 இன்ச் வரக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து வருது. மற்றபடி சிஸ்டத்தோட அந்த டச் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், சவுண்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து அந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கான நாபுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் நாபுமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் ஃபோன்லேருந்தும் அப் ஆர் டவுன் அதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்கிறதுமே வந்து நல்லா இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் மூட் லேப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்காக ஒரு ஆம்பியன் லைட்டிங்குமே வந்து உங்களுக்கு இந்த போர்ஷன்ல எல்லாம் வர்றது மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் அண்ட் இது ஒரு ஆல்மோஸ்ட் மிட் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இதில் வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான். உங்களுக்கு ஏசியோட அந்த ப்ளோவர் ஸ்டைல் கண்ட்ரோல், அது ப்ளோவர் பொசிஷனிங், ஃபேன் ஸ்பீடு, ஏசியோட டெம்பரேச்சர் எல்லாமே வந்து மேனுவல் நாப்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் அதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆகட்டும், அந்த ஒரு பட்டனோட குவாலிட்டி எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங்கான ஆப்ஷன் 12 வால்ட் சார்ஜிங் சாக்கெட், யூஎஸ்பி, உங்களுக்கு மீடியாக்கான யூஎஸ்பி, அப்புறம் வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி சார்ஜருமே வந்து வருது. இதுலேயுமே வந்து ஒரு ஃபோனெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நீட்டான ஒரு ஸ்பேஸ் வருது. ப்ளஸ் கியர் நாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓவரால் அந்த கேபினோட அந்த ஆம்பியன்ஸுக்கு இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பார்க்கிங் பிரேக், ஹேண்ட் பிரேக் ப்ளஸ் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் வருது. ஒரு சென்டர் ஆம்ரெஸ்ட், அதுக்குள்ளாடியுமே வந்து டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபெல்ட் லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் திங்ஸ் ஏதாவது போட்டாலும் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கும் நீட்டாகவே வந்து இருக்கும். ஓவரால் அந்த கேபினோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு டிரைவர் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்ஸ் வந்துடுது. ப்ளஸ் வந்து அந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமே வந்து வந்துடுது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்டான ஃபீச்சர்ஸுமே வந்து இந்த வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுமே வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வருது உங்களுக்கு. ப்ளஸ் வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் அந்த ஐஆர்விஎம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த எலக்ட்ரிக் கண்ட்ரோலுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கூடவே லாக் அன்லாக் டீசெண்டான ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம். இங்கேயுமே வந்து உங்களுக்கு டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு டோர்லேயுமே வந்து வருது. அந்த ஸ்பீக்கரோட அந்த கிரில்லு கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கட் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ஒரு மெஷ் கிரில் கொடுத்து. ஸோ இதுவுமே வந்து ஓவரால் அந்த குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. டாப்பில் வந்து கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்திருந்தாங்க அப்படின்னா மீன்ஸ் அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் இன்னும் அதில் வந்து அந்த மெட்டீரியலில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த மிரருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கானது மட்டும்தான் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்த ஓவரால் ஹவுசிங்கை ஃபோல்டு பண்ணுறதுக்கு வந்து நம்ம மேனுவலாக தான் ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அடிஷ்னலாக உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இதில் ரைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் லெவலர் ப்ளஸ் வந்து ஏபிசி பெடல்ஸ் வந்து உங்களுக்கு வெல் பிளேஸ்டாக இருக்குது. நீட்டான ஒரு டிரைவர் ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரியர் சீட்டோட அந்த ஸ்பேஸை பற்றியுமே வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். இப்போ ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது, பிரச்சனையே இல்லை. இப்போது ஆல்மோஸ்ட் ஆல் த வே பேக் தான் வந்து நான் சீட்டை வச்சுருக்கிறேன். இருந்தாலும் டீசெண்டான லெக் ரூம் வந்து எனக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து காலில் நீட்டாக உள்ள ப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஆல் த வே பேக் வச்சு கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து பேனராமிக் சன்ரூஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்கிறது. ப்ளஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் ஒரு சன்ரூஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ பையாக தான் வந்துருக்குது. பட் சன்ரூஃப் இருக்கிற கார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க அதை வந்து பொறுப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரீசெண்டாக கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். பெங்களூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட். ஒரு சின்ன பையன் வந்து சன்ரூஃபில் வெளியே தலையை விட்டு நின்னது ஒரு சின்ன இடத்துல, அதாவது ஹைட்டான வெஹிக்கிள்ஸ் என்டர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ஒரு மெட்டல் போஸ்ட்டில் வந்து அவனோட ஹெட் ஹிட் ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டேஞ்சர் எதுவுமே வந்து வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு மொபைல் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. 2 டைப் சி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் விண்டோ பிளைண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலர் விண்டோ பிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீட்டாகவே இதிலே வருது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாகவே நமக்கு அந்த வீடியோவிலே டிஃப்ரென்ஸ் தெரியுது. விண்டோ பிளைண்டை போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும். ப்ளஸ் அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து உங்களுக்கு டீசெண்டான ஸ்பேஸோடு இருக்கிறது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். சவுண்ட் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லாவே வந்து அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளாடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு தேர்ட் குவார்ட்டர் கிளாஸுமே வந்து சின்னதாக வருது. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ஹெட்ரஸ் தான் இந்த மாடல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து வரல. பட் இது வந்து ஹையர் வேரியன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டுக்கு தாராளமாக இது போதும். ப்ளஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் அந்த குவாலிட்டியுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த குஷன் ஆகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ப்ரீமியமாக தான் ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம இந்த Kia Seltos பெட்ரோல் மேனுவல் வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம். இதில் இருக்கக்கூடிய என்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின், 4 சிலிண்டர் என்ஜின், 113 ஹார்ஸ் பவர் ப்ளஸ் வந்து 144 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கூட வந்து மேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஃப் த லைன் வந்து நமக்கு ஸ்மூத்தாக வந்து பவர் டெலிவரி கிடைக்குது, பிரச்சனை இல்லை. இப்போது இந்த என்ஜினுக்கு இந்த வண்டிக்குமே வந்து நிறைய பேர் வந்து ஒரு 1.5 இது போதுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் அதில் வந்து எந்த டவுட்டுமே வேண்டாம். நமக்கு ரொம்பவே தேவையான பவர் வந்து ஈஸியாகவே வந்து கொடுக்கும். ஏன்னா அந்த லோவர் எண்டில் இருந்தே அந்த டார்க் வந்து நமக்கு ஈஸியாக அப்படியே கிடச்சிட்டே இருக்கிறது மாதிரி தான் வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த டிரைவிங்க்கு பிரச்சனையே இல்லை. மெயினாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டீசல் நம்ம ஓட்டியிருந்தோம். அந்த BS6 தான் வந்து அவங்க இன்ட்ரடியூஸே பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2020 டைமில் வந்து 19 or 20 அந்த டைமில் வந்து நம்ம லான்ச் ஆகும்போது ட்ரைவ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் 2 எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த டீசலுமே வந்து சூப்பர் ரிஃபைண்டாக இருந்துச்சு. பட் இந்த பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ரிஃபைண்டான ஒரு க்ரீமி ஸ்மூத் என்ஜின் அப்படின்னே வந்து நமக்கு சொல்ல முடியும். ரொம்ப சூப்பரான அந்த லோவர் அண்ட் டார்க் ஆகட்டும், ப்ளஸ் வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எங்கேயுமே வந்து நமக்கு எந்த ரொம்ப ஜாஸ்தியான வைப்ரேஷன்ஸோ எதுவுமே வந்து கேபினுக்குமே ஃபீல் ஆகாத மாதிரி, ப்ளஸ் வந்து ஓவர் நாய்ஸியாக ஃபீல் ஆகாத மாதிரி சூப்பராக வந்து அந்த என்ஜினை வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல லைட் பேக்காக அப்படி ரிலாக்ஸ்டாக தான் வந்து உங்களுக்கு பவர் டெலிவரி கிடைக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்காராக நம்ம யோசிக்கும்போது இந்த பவர் டெலிவரி வந்து தாராளம் போதும். பார்த்திங்கன்னா ஒரு 60, 70 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்பீட் வந்துட்டோம். கரெக்டாக வந்து நம்ம அந்த ஓட்டுற ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கியர் ஷிஃப்ட்டுக்குமே வந்து அது அந்த ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி கொடுக்குது. இப்போது அடுத்த கியர் ஷிஃப்ட் பண்ணலாம் அல்லது வந்து ஹோல்ட் ஆன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போது ஸ்லோ பண்ணி நம்ம தேர்ட் கியர் வந்தோம். தேர்ட் கியர் வந்து ஒரு 23 km/hலேருந்து அப்படி திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போதும் நீட்டாக அப்படி லீனியராக அந்த ஒரு பவர் வந்து கிடைக்குது. ஸ்டியரிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கிடையாது. இப்போ கரெக்டாக வந்து இதோட கொஞ்சம் சாஃப்டாக தான் எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து ஒரு சின்ன ஹெஃப்ட் வந்து நமக்கு இருக்குது. கியருமே வந்து அப்படியே நம்மளால் ஹோல்டு பண்ண முடியுது. இப்போது அப் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு எந்த விதத்துலையுமே அடுத்த கியர் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நமக்கு என்ஜினில் காமிக்கலை. இப்போ வந்து ஒரு ஓவர்டேக்குமே வந்து பார்ப்போம். இப்போ மற்றபடி ஒரு டிராஃபிக்கில் கொஞ்சம் நெருக்கமான இடத்துல நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் இல்லை. என்ன விதத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ரொம்ப பெரிய வண்டி ஓட்டுறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எதுவுமே வந்து கொடுக்காம நமக்கு நீட்டாக அந்த 4.3 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இப்போது காமனான ஒரு செக்மெண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா ஒரு பெரிய செக்மெண்ட் அது. ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கார்ஸில் கிராண்ட் விட்டாரா, கிரெட்டா வந்து செக்மெண்ட் லீடராக இருக்குது. அப்படி மல்டிபிள் கார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டான செக்மெண்ட். நமக்கு என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து ப்ராக்டிகாலிட்டி ப்ளஸ் வந்து டீசெண்டான மைலேஜ், நல்ல ரிலையபிலிட்டி எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக கொடுக்கக்கூடிய கார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு ஹைப்ரிட் வேணுன்னா கிராண்ட் விட்டாரா ஹை ரைடரில் உங்களுக்கு ஹைப்ரிட் போகலாம். டீசல் வேணுன்னா செல்டாஸில் இருக்குது, கிரெட்டாவில் இருக்குது. டர்போ பெட்ரோல்ஸ் வேணும்னா கிரெட்டாவில் இருக்குது, செல்டாஸில் இருக்குது. இப்படின்னு ஒரு ஆஸ்பிரேஷனான ஒரு செக்மெண்ட். இப்போது ஒரு கூப்பே ஸ்டைலில் எஸ்யூவி வேணும்னா உங்களுக்கு பசால்ட் போகலாம். கர்வ் இருக்குது. கர்வ் வந்து ஆக்சுவலி ஒரு சக்ஸஸே இல்லாத அளவுக்கு போன ஒரு கார். பட் ஸ்டில் வந்து நமக்கு ஒரு டீசெண்டான ஒரு பேக்கேஜ் தான். இன்னும் மெயின் பிளேயரில் வராதது வந்து நம்ம மஹிந்திரா தான். ஸோ மஹிந்திராவும் அவங்களோட என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட் அடுத்த லெவலுக்கு வந்து ஹாட்டாக வந்து போகும். ஸோ சிட்டியில் நமக்கு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்குமே வந்து
நீட்டாக தான் இருக்குது. என்னென்னா பானட்லேயுமே வந்து ஒரு சின்ன ஹான்ச் மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியறதுனால அவங்களுக்கு ஈஸியாகவே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே வந்து கிடைக்குது. ரியர்லேயுமே உங்களுக்கு அந்த மிரர்ஸில் இருக்கக்கூடிய விசிபிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டாப் நாச்சாக தான் இருக்குது. ஸோ டைட்டான ஸ்பேசஸில் நீங்கள் போகணும் அப்படின்னாலும் எந்த விதத்துலையுமே பிரச்சனை இல்லை. அதுலேயும் இந்த வேரியன்ட் ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டிஸ்பிளேலையுமே நமக்கு நீட்டாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் க்ளோஸாக நிற்கிறோம், அதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இன்னும் நம்ம க்ளோஸர் போக போக அதுவுமே வந்து இண்டிகேஷன் தரதுமே வந்து நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் 200+ நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ரஃபான ரோட்ஸ் இந்த மாதிரி எங்கே போகணுன்னாலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த 1.5 வந்து நான் கிரெட்டாவில் வந்து நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் அந்த சிவிடியோட. ஸோ இதோட ஹைவே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம பைபாஸில் போனதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ ஹைவேல ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஹைவேல வந்து என்ன அப்படின்னா மெயினாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து இப்போது ஒரு ஃபேமிலி காராக நம்ம எடுக்கிறோம். என்னென்னா நம்மக்கிட்ட எப்போயாச்சும் யாராவது நமக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் கேட்கும்போது கூட அவங்க என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வந்து சிட்டியில் தான் யூஸ் பண்ணுவோம், எப்போயாச்சும் ஒரு 20 to 30% வந்து ஹைவேக்கு அக்கேஷனலாக போவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாசி ஆகட்டும் அதோட பொட்டன்ஷியல் மொத்தமே வந்து ஹைவே ரெடியான ஒரு கார் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்பேஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹைவே ட்ராவல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா இந்த என்ஜின் எந்த அளவுக்கு அது கோப்ப பண்ணுது அப்படிங்கிறத. இப்போ நாங்கள் 2 பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். 100 ரொம்ப ஈஸியாக வந்து வந்தாச்சு. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2500 RPMல வந்து கான்ஸ்டண்ட்டாக ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. கரெக்டாக 100 அப்படியே லாக் பண்ணி போகிறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு 5 பேர் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா என்ஜினை கொஞ்சம் கூட லேபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 100 வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 2700 2800 RPM கொஞ்சம் கூட வந்து நம்ம பவர் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணி போகிறது மாதிரி வந்து இருக்கும். இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு டீசெண்டான மைலேஜ் வந்து எடுக்கலாம். அதாவது அவங்களோட டெஸ்டட் மைலேஜே வந்து கம்மி தான், அரௌண்ட் ஒரு 16 km/L தான் வந்து டெஸ்டட் மைலேஜே வந்து வரும். பட் வந்து நம்ம அப்படி லைட் ஃபுட்டடாக ஹைவேல மட்டும் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி ஒரு 16 வந்து ஹைவேல நம்மளால் எடுக்க முடியும். சிட்டியில் ஓட்டும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம், ஓரளவுக்கு மீடியமான டிராஃபிக்கில் கூட ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 to 12 வந்து நமக்கு மைலேஜ் வந்து கிடைக்கும். இதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு மைலேஜ். ஹைவேல அரௌண்ட் ஒரு 12 அப்படின்னு 15 ஹைவேல அப்படின்னு வச்சுக்கோங்க. சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டே வந்து அந்த ஒரு 100 அந்த ரேஞ்சில் அப்படியே வந்து செட்டில்டாக க்ரோஸ் பண்ணிட்டு இருந்தோம். எந்த டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே வந்து தெரியல. ஏன்னா ஒரு கான்க்ரீட் ரோடு தான், குட்டியரோட டயர் தான் வந்து கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபிட்மெண்ட்டாக இந்த காரில் வந்து வந்துருக்குது. ஸோ அதுவுமே வந்து நமக்கு டீசெண்டான அந்த ஒரு கம்ஃபர்ட் ஆகட்டும் ரைட் குவாலிட்டியுமே வந்து கொடுக்குது. இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து இப்போ ரொம்ப எல்லாரையுமே என்ன சொல்கிறது எரிச்சல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். எல்லாமே ஒயிட்டாக இருக்குது, சிலது குட்டியாக இருக்குது, சிலது ரொம்ப பெருசாக வந்து ஏதோ காரையே வந்து அப்படி தூக்கி 10 அடி ஹைட்டில் இருந்து தூக்கி போட்டது மாதிரி கட்டான்னு காரை உடைக்கிற மாதிரி பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ரம்பிள் ஸ்ட்ரிப் வச்சுருக்காங்க. இப்போ ஹைவேல பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் க்ரூஸ் பண்ணி வந்துட்டோம். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ஆஃப் கேமரா அப்படியே வந்து கேஷுவலாக க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். 88க்கு கீழே வரல, ஆல்மோஸ்ட் 100 வந்து மேக்ஸிமம். அப்படியே வந்து க்ரூஸ் பண்ணி வரும்போது என்ஜின் நாய்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை, அவ்வளோ செட்டில்டாக வந்து இருக்குது. வண்டியோட ஸ்டெபிலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. நமக்கு ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அங்கங்கே தெரியுது, அதாவது ஒரு சின்ன ஃப்ளோட் எப்பயாச்சும் தெரியுதே தவிர மற்றபடி ஃபார் த மோஸ்ட் பார்ட் வந்து வண்டி நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. அதில் வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸ்டியரிங்குமே வந்து இன்னும் கொஞ்சம் கூட வெயிட் நமக்கு ஆட் ஆகி ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. கியர் ஷிஃப்ட்டோட அந்த குவாலிட்டியுமே வந்து சொல்லணும். என்னென்னா கிளச்சோட ஆக்ஷன் நல்ல லைட்டாக இருக்குது, கியர் ஷிஃப்ட்டுமே வந்து ரொம்பவே ஸ்லிக்காக கரெக்டாக வந்து நமக்கு ஸ்லாட் ஆகுது. என்ஜின் நாய்ஸ் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 RPMக்கு மேலே, கிட்டத்தட்ட ஒரு 3500 RPM போகும்போது தான் கொஞ்சம் நம்ம ஓகே என்ஜினோட நாய்ஸ் கேட்குது அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கே வந்து வருது. மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல கேஷுவலாக நம்மளால் ஓட்ட முடியுது. இந்த வெஹிக்கிளுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் வந்து தாராளமாக நமக்கு கிடைக்குது, பிரச்சனையே இல்லை. ஸ்டெபிலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸ்டியரிங் வந்து அந்த தேவையான ஒரு வெயிட் ஆட் ஆகுது. மிட் சென்டர் வந்து ஒரு சின்ன ஸ்லாக் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு பாதரிங் ஃபேக்டர் கிடையாது. ஓவரால் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி ஃபைன் டியூன்டு, கொஞ்சம் பெட்டர் டியூன்டான ஒரு ஸ்டியரிங் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். கேஷுவலாக ஓட்டிகிட்டே வரும்போது ஆல்மோஸ்ட் 120 ஸ்பீட் நம்ம வந்தாச்சு.
அதுவுமே வந்து அப்படியே நமக்கு ஃபீல் ஆகலை 120 வந்திருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு 100லேருந்து ஆக்சலரேட் பண்ணால் கூட ஒரு சின்ன ஒரு தாட்டு தான் இருக்குதே தவிர அதுக்கப்புறம் வந்து அந்த புஷ்மே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த விதத்தில் ஸ்டெபிலிட்டி, அந்த ஹைவே ரைடிங் நல்லாவே இருக்குது. இன்னொன்று ஏசி சூப்பராக இருக்குது. என்ன அப்படின்னா சூப்பரான வெயில் பளிர்னு அடிக்கக்கூடிய ஒரு நாள் இருந்தாலும் ஏசியோட கூலிங் நமக்கு அடிக்குவேட்டான கூலிங் வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்குது. அதில் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து ஒரு நோஸ் டைப் தெரியுது. பட் ஓரளவுக்கு நல்ல கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா அந்த ஒரு டர்போ பெட்ரோலுக்கு அளவுக்கு நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இந்த ஒரு காருக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக என்ஜினில் கிடச்சிட்டே இருக்குது. இப்போ வந்து அந்த கிரெட்டா இஎக்ஸ் ஆப்ஷனல்ல இருந்து செல்டாஸ் ஏன் அவங்க பிக் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மெயினான ஃபேக்டர். அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கிரெட்டால வந்து நான் பார்த்தது இஎக்ஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். அவங்க கோட் பண்ண ப்ரைஸ் வந்து அரௌண்ட் லைக் 1630 அந்த மாதிரி. 1630 ஃபைனல். ஃபைனல் அதுக்கு மேலே இனிஷியல் ப்ரைஸா? கம்பேர் பண்ணும்போது செல்டாஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே, பேசிக்காக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் சேவிங் ஃபார் த panoramic சன்ரூஃப். ஓகே. ரியர் டிஃபாகர் அண்ட் வைப்பர். அது வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஆக்சுவலி ரியர் டிஃபாகர் அண்ட் வைப்பர் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருக்கு. புஷ் பட்டன், ஸ்டார்ட் ஸ்டாப். ஓகே, அந்த மாதிரி அந்த ஆடட் ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து நமக்கு செல்டாஸ்ல ஈக்குவலன்ட் ப்ரைஸில் வந்து கிடச்சிருக்கு. ஸ்லைட்டராக ஒரு 10,000 20,000 தான் டிஃப்ரென்ஸ். பட் நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் நம்ம அதனால தான் அந்த செல்டாஸ். ஸோ அந்த பையிங்கில் வந்து ஹாப்பி தான் கண்டிப்பாக. ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்டாகவே இந்த இனிஷியல் பையிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் வந்து கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணதுக்கப்புறம் மேபி ஒரு 5,000 or 10,000 கண்டிப்பாக எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூமே நம்ம அவங்க கூட பண்ணலாம். கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஹேண்ட்லிங் ஆஸ்பெக்டையுமே வந்து நம்ம பேசுவோம். இப்போ ஒரு லாங் கார்னர் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாகவே கட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக லைன் நல்லாவே தான் மெயின்டைன் ஆகுது. பெருசாக வந்து ஓவர் ஸ்டேர் அண்டர் ஸ்டேர் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. இப்போ ரைட் குவாலிட்டி பற்றியுமே வந்து சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த பிரிட்ஜில் இது ஒரு சின்ன எக்ஸ்பான்ஷன் ஜாயின் தான். பட் எந்த விதத்துலையுமே வந்து வண்டி டாஸிங்கே இல்லாமல் அப்படியே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக வந்து வண்டி போனது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் அந்த சஸ்பென்ஷன் டியூனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. என்னென்னா மற்றபடி நம்ம ஸ்டெபிலிட்டி பற்றி பேசிட்டோம். ஸ்டெபிலிட்டி நமக்கு சின்ன சின்ன ஆண்டிலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக ஹேண்டில் பண்ணுது. ஒரு சின்ன அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கிறது, அதாவது ஒரு பேலன்ஸ் ஆஃப் ஸ்டிஃப் அண்ட் சாஃப்ட் அந்த மாதிரி தான் வந்து எனக்கு சஸ்பென்ஷன் ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்னென்னா நமக்கு டீசலை விட பெட்ரோல் வந்து அந்த சஸ்பென்ஷனில் கொஞ்சம் வந்து அவங்க ஒரு இந்த டேம்பிங்ல எல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு வேரியேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. என்ன அப்படின்னா அந்த டீசல் என்ஜினோட அந்த ஒரு ஆடட் வெயிட்டையுமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷனில் சின்ன சேஞ்சுமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இது கொஞ்சம் கூட சாஃப்ட்வேர் டியூண்டாக தான் வந்து எனக்கு ஓவரால் ஃபீல் ஆகுது. இந்த டீசலையும் ஓட்டிட்டு இந்த பெட்ரோலையுமே வந்து நம்ம ஓட்டும் போது இப்போ கொஞ்சம் வந்து கார்னர்ஸில் நம்ம புஷ் பண்ணி இந்த ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து நமக்கு அந்த பாடி ரோல் தெரியுது. என்னென்னா டீசலை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் கூட சாஃப்டரான ஒரு செட்டிங்கில் தான் சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதில் கொஞ்சம் கூட ஒரு பாடி ரோல் தெரியுது. ஸோ அந்த கம்ஃபர்ட்டுக்கு கொஞ்சம் கூட இந்த சஸ்பென்ஷனோட டியூனிங் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். மற்றபடி ஸ்டியரிங் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக லைன் மெயின்டைன் ஆகுது. கொஞ்சம் ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு சொல்ல முடியாது தான் கம்பேர் டு ஒரு டிரைவர்ஸ் கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. பட் வந்து செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டியரிங் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ரொம்ப நம்பா இல்லாத ஒரு ஸ்டியரிங் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா. மற்றபடி ஓவரால் ரைட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவலில் வந்து எந்த நெகட்டிவாகவுமே வந்து தெரியல. சின்ன சின்ன அண்டுலேஷன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் அப்படி கேஷுவலாகவே வந்து ஏற இறங்கி போகிறது மாதிரி தான் வந்து இருக்குது.
பண்ணணும். நம்ம இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்ததில் அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர்லேயுமே வந்து எனக்கு பெருசாக எதுவுமே நெகட்டிவாக தெரியல. ஸோ ஓவரால் இந்த வண்டியோட ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ ப்ளஸ் வந்து யார் வாங்கலாம் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம சொல்லிட்டோம். ஃபேமிலியாக நீங்கள் சிட்டிக்குள்ளாடி அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, டிரைவிங் வந்து ரொம்ப கம்மி. என்ன அப்படின்னா நீங்கள் டர்போ பெட்ரோலோ இல்லை டீசலோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு யூசேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு அந்த பெனிஃபிட்டுமே வந்து கிடைக்கும். மீன்ஸ் அந்த டர்போ பெட்ரோல் போகிறீங்க அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஹைவே ரன்ஸ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். மைலேஜ் ரொம்பவே ட்ராப் ஆகும். டீசல் இருக்குன்னா நிறைய ரன்னிங் இருக்கணும். பட் வந்து உங்களுக்கு கம்மியான யூசேஜ் போதும், டீசெண்டான பவர், நல்ல கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேமிலி கார் அந்த கியா செல்டாஸ் இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இந்த ஹெச்டிகே ஆப்ஷனல் வேரியண்ட்டை பற்றி ஒரு சின்ன கிளாஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த வேரியண்ட் வந்து அவங்க மேபி வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். என்னென்னா ரீசெண்டாக தான் இந்த வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நியரஸ்ட் கியா ஷோரூமில் கேளுங்க அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது. மேபி அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஃப்ரெண்டு வாங்கும் போதும் அவங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதையுமே நம்ம பாஸ் ஆன் பண்ணுறோம். நீங்கள் ஷோரூமில் விசாரித்து கரெக்டாக அதை ஃபைனலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போடுங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்ஸுமே வந்து எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது.